வேலூர், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களுக்கு மிக கனமழையை கொடுக்கும். இது கரையை கடந்து வடக்கு நோக்கி மெல்ல நகர்ந்து ஆந்திர மாநிலத்திற்குள் நுழையும் வரை ஒரு 2 நாட்கள் எடுத்துக்கொள்ள கூட வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தில் இந்த 6-7 மாவட்டங்களை கடந்து செல்லவே ஒரு நாள் எடுத்துக்கொள்ளும் அல்லது 1.5 நாள் எடுத்துக்கொள்ளும். ஆகவே ஆந்திர கடலோரம் மீண்டும் சென்று ஒங்கோல் அருகே மீண்டும் கரை இறங்கும் என்று எதிராக அப்பொழுது ஆன்டி சைக்ளோன் சற்று வீக்கா இருக்கும். அதனால ஒங்கோல் அருகே மீண்டும் வங்கக்கடலில் இறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையினால 2-3 நாட்கள் வட தமிழகத்தில் மிக கனமழை பெய்யும். புயலோட தீவிரத்தன்மை காரணமாக வங்கக்கடல் காற்று, அரபிக்கடல் காற்று, இந்திய பெருங்கடல் காற்று மூன்றுமே தமிழகத்தில் ஒன்று சேரும் என்று எதிர்பார்க்கப்படுவதனால அனைத்து மாவட்டங்களிலும் கேரளா, தெற்கு கர்நாடகா, தெற்கு ஆந்திரா, தமிழகத்தின் 32 மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதி உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் பல இடங்களில் கனமழையும், ஒரு சில இடங்களில் மிக கனமழையும், அதாவது